ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தான். தேவபிள்ளை இஸ் a man of success. ஆமென். ஆமென். பாருங்க, என் வாழ்க்கையில் தோல்வி தான் பிரதர் பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லாவற்றிலும் தோல்வி, வாழ்க்கையில் தோல்வி, படிப்பில் தோல்வி, வேலையில் தோல்வி, ஃப்யூச்சரில் தோல்வி, அப்படி பல தோல்விகளை நீங்கள் பார்த்து சோர்ந்து போயிருப்பீங்கன்னா இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் காரியமும் ஜெயமாய் முடிய போகிறது. அல்லேலூயா. பாருங்கள், தானியேல் தேவனுக்கு பயந்து இருந்ததுனால, தேவனோடு நடந்திருந்தனால கர்த்தர் நிறைய காரியங்களை தானியேலை கனம் பண்ணுகிறத உயர்த்துகிற பார்க்குறோம். தானியேல் எல்லா பிரதானிகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டு கனப்படுத்தப்படுகிறார். இதை மற்ற பிரதானிகளுக்கும் எங்களுக்கு பொறாமை கொண்டு எப்படியாவது தானியேலுக்கு விரோதமாய் ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் தானியேலுக்கு மேலே குற்றமே கண்டுபிடிக்க முடியல. தேவ பிள்ளைல அவனுடைய தேவ பக்தியான விஷயத்தில் அவனை குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினச்சி என்ன செய்கிறாங்கனாக்கா, ராஜாக்கள் ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. ராஜாவே, 30 நாளைக்கு உங்களை தவிர எந்த விண்ணப்பம் பண்ணக்கூடாது, யார்கள் எந்த மனுஷர்களும் எந்த தெய்வங்களை போய் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. தானியேல் ஆசோஷியலாக அவன் தினமும் 3 வேளை ஜெபிக்கிறவனுமா ஜெபித்து கொண்டிருக்கிற அவன் பார்க்கிறோம். அதே 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினமும் 3 வேளையும் தாம் பண்ணின விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். இப்போ ராஜாக்களை கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு. ராஜாவே, உங்களை தவிர வேற யாருக்களை விண்ணப்பம் பண்ணக்கூடாது சொல்லப்பட்டது. ஆனால் தானியேல் என்ன செய்கிறானாக்கா, அவர் தேவனை நோக்கி 3 வேளை விண்ணப்பம் பண்ணுகிறான். இப்போ ராஜா கையெழுத்து போட்டாச்சு, அதை யாராவது மீறினா சிங்க கவியில் போடப்படணும். வேற வழியில் இப்போ தானியேல் அதை மீறிட்டார். தேவப்பிள்ளையில் தானியேலை தூக்கி கொண்டு சிங்க கவியில் போடுகிறத நான் பார்க்கிறோம். அதே தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியில் போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட். ராஜா சொல்றாரு, ஏ தானியேல், சட்டத்தின் பிரகாரம் உன்னை சிங்க கெபியில் நான் தான் போட்டுடுறேன், ஆனால் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. அதே போல் தான் நடக்கும். சிங்க கெபியில் தானியேல் போடப்படுவார். ஆனால் என்ன தரமா நடக்கும்? சிங்கங்கள் ஒன்றும் தானியேலை சேதப்படுத்தவில்லை. அல்லேலூயா. தேவப்பிள்ளையிலே அதே 6:22ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். பாருங்க, ராஜாவுக்கு ரைட்டெல்லாம் தூக்கம் வரல. காலையில் பார்க்குற, தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவனுக்கு தப்பிக்க வல்லவராக இருந்தாரா அப்படி கூட்டு வந்தான். இங்கே தானியேல் அழகாக சொல்கிறாரு, தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை. அல்லேலூயா. சொல்கிறார், ஆண்டருக்கு முன்னாடி ஒரு குற்றமும் பண்ணலை, உமக்கு முன்னாடி ஒரு நீதி கேட்டே செய்யலை, உமக்கு நான் நல்லது, ராஜ்யத்துக்கு நல்லதான் செஞ்சிருக்கிறேன். பாருங்கள் தேவப்பிள்ளையில, இந்த காரியம் ஜெயமாய் முடிகிறது. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக சிங்கங்களை போல சத்துருக்கள் எழும்பி வராங்களா, மனுஷர்கள் விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்காங்களா, உங்களை அழிக்கணும், உங்களுக்கு விரோதமாக எப்படியாவது தீங்கு செய்யணும்னு யோசித்து தீங்கு செய்கிறாங்களா, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். தானியேலோடு கர்த்தர் இருந்தபடினால அவன் காரியம் ஜெயமாக இருந்தது. உங்களை சேதப்படுத்த, உங்களை விரோதமாய் செயல்படுத்த, உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்ய எந்த சக்திக்கும் அதிகாரம் கிடையாது. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அந்த ராஜாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி. தேவப்பிள்ளையில் நீங்களை நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மளை தப்புவிக்க வல்லமையுள்ளவர் இருக்கிறார். ஒரு சத்துரும் உங்களை தொட முடியாது, ஒரு
தீமையான காரியங்களை தொட முடியாது. ஏன்னா நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. நீங்கள் ஆண்டவர் பிள்ளைங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரன்ற தானியேலை சிங்கங்கள் எப்படி சேதப்படுத்தாதபடி சிங்கங்களின் வாய்களை அப்படி கட்டி போட்டிரும். ஆண்டவரே, இவர்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா தீங்குக்கும் நாசமோசங்களுக்கும் ஆண்டவர் விபத்துகளுக்கும் மனுஷருடைய கண்ணிகளுக்கும் சத்துருடைய கண்ணிகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, உங்கள் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு சுவாமி. ஆமென். தானியேல் காரியம் ஜெயமாய் இருந்தது போல இவருடைய காரியங்களை ஜெயமாய் முடிவதாக ஜெபிக்கிறோம். தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாள் என்று இயேசுவின் நாமத்தில் நான் டிக்ளேர் பண்ணுறப்பா. ஜெயத்தை சுதந்திரிக்க பண்ணும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே. ஆமென். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாள். தைரியமாக போங்க. God bless you.